ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட செகண்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக்கோட தான் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தாங்லி அப்புறமா அப்போ முன்னாடி க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்து இப்ப எதிரி ஆயிட்ட லூயன் ரெண்டு பேருமே ஒரு அழகான காட்டுக்குள்ள உட்காந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காங்க. தங்லி பாக்குறான், சீனியர் இறந்து போனதுக்கு அப்புறமா நான் உன்னை பார்க்கவே இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஆமா சீனியர் இறந்து போயிட்டாரு, நம்ம இருந்த இடமே அழிஞ்சிருச்சு, இப்ப நீயும் நானும் மட்டும் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மியூசிக் எழுதுனல அந்த மியூசிக் உனக்கு வாசிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூயன் அதை வாசிச்சு காட்ட ஆரம்பிக்கிறான். என்னதான் நான் வாசிச்சாலும் நம்ம சீனியர் வாசிக்கிற மியூசிக்கு பக்கத்திலே வர முடியாதுன்னு தங்லி சொல்றான். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம லூயன் வேகமா மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்க தங்லியும் சேர்ந்து மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் ஒன்னா ரொம்ப ஸ்பீடா வாசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, லூயன் வேகமா வாசிக்கிறதுல அவனோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து பயங்கரமா பவர் வந்து தங்லிய அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. தங்லி ஷாக் ஆயிடுறான். என்னடா பண்ற லூயன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, உனக்கு பாய் சொல்றதுக்காக தான் இந்த மியூசிக்கே வாசிக்கிறேன், இன்னையோட நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு தங்லிய லூயன் பயங்கரமா அட்டாக் பண்றான். தங்லியால தாங்கிக்கவே முடியல, வாயிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. லூயனை பார்த்து என் உடம்புக்குள்ள சாப்ப பூச்சி அனுப்பியிருக்கியா அப்படின்னு கேட்க, நீ வரும்போதே பயங்கர காயத்தோட தான் வந்த, நீ இப்படி காயத்தோட வராம இருந்திருந்தா என்னால எப்படி சாப பூச்சிய உன் உடம்புக்குள்ள வச்சிருக்க முடியும் அப்படின்னு லூயன் சொல்லிட்டு, சாப பூச்சி வச்சதால தங்லியோட பவர் பயங்கரமா குறைஞ்சிருச்சு, அதை சாக்கா யூஸ் பண்ணிட்டு லூயன் பயங்கர வேகமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல நம்ம தங்லி அதுக்கு மேல பவர் தாங்க முடியாம கீழே விழுந்துட அவனோட கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுட்டு தங்லி கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டிக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியலையேன்னு லூயன் பாத்துட்டு இருக்கான். அவன் கண்ணுல இருந்தும் கண்ணீர் வந்துட்டே இருக்கு. கழுத்தை நெரிச்சது போதும் அப்படின்னு கையில வால் எடுத்து தங்லி மேலேயே குத்திட்டு கண்ணீரோட அப்படியே அவனோட பாடி அங்க போட்டு பின்னாடி போயிட்டு இருக்கான். தங்லி ஆனா மறுபடியும் எந்திரிக்கிறான். வயிறுல இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. கையில அவனோட புல்லாங்குழல் கீழே விழுந்திருக்கு. அதை எடுத்து பார்க்க லூயன் மறுபடியும் திரும்பி அந்த புல்லாங்குழல ரெண்டா வெட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்படிதான் அந்த புல்லாங்குழல் உடைஞ்சது போல. தங்லி இத பத்தி யோசிச்சுட்டு அந்த புல்லாங்குழல கையில வச்சு பாத்துட்டு இருக்கான். ஒரு 7 பேர் இருந்தாங்கல்ல மியூசிக் வாசிச்சு அது மூலமா பயங்கர பவர் வச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆள் தங்லி, இன்னொரு ஆள் நம்ம லூயன் போல. மத்த 5 பேருக்கு என்னாச்சு, எதனால தங்லி மேல லூயனுக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சு அப்படின்னு எதுவுமே தெரியல. ஆனா அதை பத்தி தங்லி யோசிச்சுட்டு மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் அந்த ஊர் தலைவர், நான் ஒண்ணும் பண்ணலங்க, தங்லி தாங்க எல்லாத்தையும் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்ல சுன்ஜிக்கு தெரிஞ்சிருச்சு. தங்லி மாதிரியே உருவத்துல வந்து ஒருத்தர் அந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கான், எவ்வளவு கொடூரமான ஆளு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ உடனே நம்ம சீயுன் கேட்டுட்டு இருக்கான், சரி ஓகேடா, எதுக்கு நீ அந்த ஆளை முதல்ல கொல்லணும், 100 பேரா ஒட்டு மொத்தமா கொன்ன, அதை சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. அந்த ஊர் தலைவன் மேல அம்பு விட்டு அவனை கொன்னுடுறாங்க. அந்த ஆளை துரத்திக்கிட்டே வேகமா சீயுன் ஓடி போயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த ஊர் தலைவன் மேல இருந்து ஒரு பாட்டில் ஒண்ணு கீழே விழுது. பார்த்தா அதுல ஒரு மாத்திரை இருக்கு. அது பேரே பிளட் மாத்திரையா. இந்த மாத்திரை இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுன்ஜி யோசிக்க ஆரம்பிக்கிறா. தங்லி அவனோட வீட்ல இருந்து வெளியே வரான். ரைட்டோ தப்போ அது எல்லாமே அவங்க நினைக்கிறத பொறுத்து இருக்கு. ரைட்டுக்கும் தப்புக்கும் சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. சொந்தக்காரங்களே சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கவங்க அடுத்த நாள் எதிரியா மாறிடுறாங்க. இதுக்கு மேல நானும் வந்து ஓடி ஒளிய போறது இல்ல. லூயன் என்னை தேடி தானே வந்துட்டு இருக்க, மறுபடியும் என்ன கொல்லணும்னு வந்துட்டு இருக்கல, நான் உன்னை தேடி வரேன் அப்படின்னு தங்லி அவனோட ஹீரோ கெட்டப்ப காட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க அந்த கொலை பண்ணிட்டு போறவனை துரத்திட்டே சீயுன் வந்தானே, அவனுக்கும் முன்னாடி வந்து இறங்கிட்டு, டேய் நான் மேகோண்டா, என்ன மிஞ்சி நீ வர முடியுமா அப்படின்னு கேட்க அந்த பையன் மாஸ்க் போட்டிருக்கான் முகத்துல. எஸ்கேப் ஆக பாக்குறான். ஆனா டக்குன்னு விடாம வேகமான வச்சியும் முன்னாடி போய் தடுத்து நிக்க அந்த பையனை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய பீஸ்ட் பறவை வந்து நிக்குது. இந்த பறவையா, இது யான்மென் பிரிவு பக்கத்துல இருக்கு, ரொம்ப நல்லவங்களாச்சு, அவங்களோட இருக்க பறவையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீயூன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பையனை காப்பாத்திட்டு அந்த பறவை அங்க இருந்து பறந்து போது, இப்ப விட மாட்டேன் அப்படின்னு சீயூனும் மின்னல் வேகத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். சுஞ்சி வந்துடுறா. என்னடா இவனுங்க ஆளுக்கு பறந்து போயிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கா. அங்க பக்கத்துல ஆறுல ஒரு பெரிய போட் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அதுல இந்த ஷீஷி பொண்ணு இருக்கால, அதான் அந்த கல்யாண பொண்ணு, அவங்க ஹாய் காட்டிட்டு நம்ம சுஞ்சிய கூப்பிட்டு இருக்கா. சுஞ்சி வேகமா அந்த போட்ல ஏறிட்டு, எப்படி நீ இங்க வந்தன்னு கேட்க, தங்லி இருக்காருல அவரோட போட்டு தான் இது, அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு உள்ள கூட்டு போக சுஞ்சி ஷீஷி 2 பேருமே தங்லிய போய் பாக்குறாங்க. எப்படிங்க உங்களுக்கு சீயும் இந்த பக்கம் தான் வருவான்னு தெரியும், நீங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சுஞ்சி கேட்க, அவன் எங்க போவான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவனை கொல்றதுக்கு சொல்லி ஒருத்தன் ஆள் அனுப்பியிருக்கான்ல, அவன் எங்க போவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ஆனா போட்டு ரொம்ப ஸ்லோவா போகுது, இப்படியே போனா அவ்வளவு ஸ்பீடா பறந்து போறவங்க நம்மள எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுஞ்சி கேட்டுட்டு இருக்கா. அவ்வளவு ஸ்லோவா போகுது அப்படின்னு ஒரு சின்ன மாத்திரை ஒண்ணு எடுத்து அந்த போட்டு மேல தங்லி போட, அவ்வளவுதான் போட்டு பயங்கரமா எனர்ஜெட்டிக் ஆயிட்டு நிறைய
நிறைய பயங்கர ஸ்பீடா ஆத்துல போக ஆரம்பிக்குது. என்னங்கிறது இந்த போட்டுக்கு இவ்வளவு பவர் கூட இருக்கா? சரி பரவாயில்ல, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொல்ல தங்லி பாத்துட்டு இருக்கான். தங்லிக்கு ஒரு லெட்டர் வந்ததுல அதுல ஒரு ரெக்க ஒண்ணு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல சில இன்ஃபர்மேஷனும் எழுதி இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு தங்லி சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கு ஃபெங்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஃபெங்கா அப்படின்னு சுஞ்சி சொல்லிட்டு இருக்கா. இந்த ஃபெங்கு ரொம்ப பெரிய வீரன். அவன் வந்து வேற எங்கேயுமே போகாம ஒரே ஹோட்டல் ரூம்ல தங்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஹோட்டல்ல ரூம்மேட் கூட யாரோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 2 பேருமே என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு எதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு விஷயம் பரவுச்சு. அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது கூடவே இது ரெக்க இருக்கு பாருங்க, இதுவும் வந்திருக்கு அப்படின்னு தங்லி காட்டுறான். இந்த ரெக்கையா? இது அந்த பாதுகாப்புக்கு பறக்கிற அந்த மான்ஸ்டர் பறவையோட ரெக்கையாச்சே. இது யான்மன் பிரிவு இருக்குல்ல, அவங்க கிட்ட மட்டும் தான் அந்த பறவை இருக்கும்னு சொல்ல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு தங்லி சொல்லிட்டு, அப்படி பார்க்கும்போது யான்மன் பிரிவு பக்கமா தான் அவங்க ஓடி வந்திருக்கணும். ஆனா உள்ள போறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒண்ணு வெளியே வந்துடணும், இல்ல நம்மள இந்த பக்கம் இழுத்து விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போகணும். அதனாலதான் அந்த பறவையை ஃபாலோ பண்ணிட்டு தான் இங்க வந்த அப்படின்னு தங்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரியா அதே நேரத்துல அந்த இடத்துக்கிட்ட தான் சீயுன் கிளம்பி போயிட்டு இருக்கான். ஒரு பையன் மாஸ்க் போட்டு இந்த பறவை கூட வந்தான்ல, அந்த பையனே இந்த பறவை இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிட்டு இருக்கு. ஏன் இந்த யான்மன் பிரிவா அவ்வளவு பயங்கரமான பிரிவா அப்படின்னு ஷீஷி கேக்குறா. பக்கத்துல சுஞ்சி நின்னுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா, இவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே சூப்பர் பவர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பறவை எல்லாம் செம்மையா ட்ரெயின் பண்ணுவாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய போர் வந்தப்போ இவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுல எங்க தலைவர் இருக்கார்ல, அவங்க நாட்டு மக்கள் மேல ரொம்ப வந்து அவருக்கு பாசம் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா யார வேணா என்ன வேணா பண்ணுவாரு. அதனால அரக்க கடவுள் கூட மாட்டிக்கலாம், ஆனா யான்மனோட தலைவன் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சுஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு தங்லி பேசிட்டு இருக்கான். அப்ப அவன் முன்னாடி சுஞ்சி போய் இந்த பிளட் மாத்திரை அங்க கடந்தது ஊர் தலைவன் கிட்ட, இத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க, அதை பார்த்து தங்லி ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். நானும் இந்த மாத்திரையை பத்தி கொஞ்சம் நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இந்த 2 பேரும் வெளியே போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. இங்க அந்த மாஸ்க் போட்ட பையனுக்கும் நம்ம சீயுனுக்கும் நடுவுல சண்டை வருது. அதுல சீயுன் அந்த பையனோட மாஸ்க் எடுத்துடுறான். டே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு சீயுன் கேட்க ஆரம்பிக்க, என் முகத்தை பார்த்துட்ட, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கையில ஒரு டேப்லெட் ஒண்ணு வச்சிட்டு இருக்கான் அந்த பையன். அதை அடுத்து வாயில போட்டுடுறான். அதை போட்டதுமே விக்ரம் படத்தை வர விஜய் சேதுபதி மாதிரி அவனுக்கு எக்ஸ்ட்ராவா ஈவில் பவர் எல்லாம் வந்துருது. என்னடா இது ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீயுன் இருக்கான்ல, அந்த பையன் கூட மாசா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா சீயுனோட பவரை விட இவன் கிட்ட இப்ப அதிகமா பவர் இருக்கு அந்த பையன் கிட்ட. கரெக்டா அந்த இடத்துல தங்லியோட போட் வந்துட்டு இருக்கு. தங்லி அதுல இருந்து மின்னல் வேகத்துல அப்படியே வேகமா பறந்து வந்து அந்த பையனை அட்டாக் பண்றான். என்னடா சீயுன் உனக்கு பவர் குறையுது போல அப்படின்னு தங்லி கேட்க, நீங்க எதுக்கு குறுக்குல வரீங்க, நான் இன்னும் என் ஃபுல் பவரை இறக்கவே இல்லையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள இந்த மான்ஸ்டரா மாறிட்டு இருக்கான்ல ஒரு பையன், அந்த பையன் பக்கத்துல பறந்து வர ஆரம்பிக்க சீயுனை தள்ளி விட்டுட்டு தங்லி அவன் கிட்ட சண்டைக்கு போயிடுறான். அவனை வேகமா அட்டாக் பண்ணி கொல்லாம அவனுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட பவரை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் நம்ம தங்லியோட பவருக்கு முன்னாடி அந்த பையனால ஒண்ணுமே பண்ண முடியல. டக்குன்னு கீழே கால்ல வந்து விழுந்துடுறான். தங்லி அவன் உடம்புல இருந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். இவன் முகத்தை தூரமா இருந்து பார்த்துட்டு இந்த சுஞ்சி இருக்கால அவ கண்டுபிடிச்சிடுறா. யான்மன் பிரிவு இருக்குல்ல, அந்த பிரிவோட சின்ன தலைவன், அதாவது தலைவரோட பையன் தான் இவன், அடுத்த வாரிசு இவன். இந்த பையன் எதுக்காக இந்த பிளட் மாத்திரை, ரொம்ப கொடூரமான மாத்திரை, இதை எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. உனக்கு இந்த பையனை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு ஷீஷி வேற பேசிட்டு இருக்கா. தங்லி இந்த பையனோட உடம்புல இருந்து கெட்ட எனர்ஜி எல்லாம் எடுத்துட்டு அமைதியா பாத்துட்டு இருக்கான். யாரோ வர மாதிரி இருக்கு. அந்த பையனும் கண்ணு முழிச்சு பாக்குறான். நான் யாரையாவது காயப்படுத்திட்டேனா அப்படின்னு கேட்க, தெரியாத மாதிரி நடைக்காதரா அப்படின்னு சீயுன் சொல்ல, இல்ல எனக்கு நிஜமாவே எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இந்த பையன் பேரு ஜியாங்கா. அந்த இடத்துக்கு நீங்க ஜியாங் தானே அப்படின்னு கேட்டுட்டு சுஞ்சியும் வந்துடுறா, ஷீஷியும் வந்துடுறா. இல்ல நான் ஜியாங் கிடையாது, நம்ம அங்கிருந்து கிளம்பி போறான். எங்க நீ வந்து ஈவில் மாத்திரையை சாப்பிட்டது உன் குடும்பத்துக்கு அசிங்க பேர் கொடுத்துருமோன்னு சொல்லிட்டு பொய் சொல்றியான்னு தங்லி கேட்க, அந்த பையன் அவனையே கொலை பண்ணிட்டு சாகலாம் அப்படின்னு கையில வால் எடுத்துடுறான். ஆனா தங்லி அந்த கையை வச்சு வாழை தள்ளி விட்டுறான். கையில வால் பட்டு கிரி ரத்தமா ஒழுக ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு ஷீஷி வரா, கையில கட்டு போடலான்னு கையை பாக்குறா. ஆனா தங்லி கிட்ட ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்கும் போல அந்த காயம் தானாவே ஆறிட்டு இருக்கு. அந்த பொண்ணே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. ஆனா கண்டுக்காத மாதிரி அவன் கையில கட்டு போட்டு விட்டுறா. தங்லி பாக்குறான். இது கூட பார்த்துட்டு இவ அசராம நிக்கிறா பாரு அப்படின்னு அவளை பார்த்துட்டு, ஆமாண்டா நீ எதுக்காக நீயே சாக போற, அந்த பிளட் மாத்திரையை நீ சாப்பிடுறது வெளியே தெரிஞ்சா உன் இனத்துக்கு அசிங்கமா போயிடும், அதுக்கு தானே. அது மட்டும் இல்லாம நீ யாரையோ தேடிக்கிட்டு இருக்க, உனக்கு சாவறதுல பிரச்சனை இல்ல, ஆனா அந்த வேலையை முடிச்சுட்டு சாகணும்னு நினைக்கிற, கரெக்ட் தானே அப்படின்னு கேட்க, உங்களை மாதிரியே ஒருத்தன் வந்தான், அவன் தான் அந்த மாத்திரையை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த பையனோட உடம்புக்குள்ள அந்த கெட்ட எனர்ஜி வர ஆரம்பிக்குது. தங்லி பக்கத்துல போய் மேல கை வச்சு அந்த கெட்ட எனர்ஜி எல்லாம் எடுத்து விட்டுறான். நான் எனக்கு வந்து சில கேள்வி எல்லாம் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கி தங்லி தனியா பறந்து போயிடுறான். என் முன்னாடியே சொன்னா என்ன, அப்படி பேச முடியாத அளவுக்கு என்ன சீக்கிரட்டோ அப்படின்னு சீயுன் புலம்பிட்டே போயிட்டு இருக்க. அம்மா இங்க என்னதான் நடக்குது, அது என்ன பிளட் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த சுஞ்சி கிட்ட கேட்டுட்டு இருக்கா ஷீஷி. சுஞ்சி சொல்ல ஆரம்பிக்கிறா, இது கண்ட்ரோல் பண்றதுக்காகவே உருவாக்குன மாத்திரை. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி
முன்னாடி இந்த மாத்திரையை ஒரு டாக்டர் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அந்த மாத்திரையை சாப்பிட்டா ரொம்ப பவர் உடம்புல அதிகமாயிடும், இருக்கிற பவர் பல மடங்கு அதிகமாயிடும். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த மாத்திரை வந்துட்டு ஒரு தடவை சாப்பிட்டா பத்தாது, மறுபடியும் மறுபடியும் சாப்பிட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அவங்க இறந்து போயிருவாங்கன்னு. அப்படி பார்க்கும்போது இந்த மாத்திரையை யாரெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே இந்த மாத்திரையை யார் உருவாக்குறாங்களோ அவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. இப்ப கூட அந்த பையனுக்கு அவன் கையிலேயே அவனோட கண்ட்ரோல் இல்ல, வேற யார் கையிலயோ இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம தங்கிலி அந்த பையனை கூட்டு போனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீரனை பத்தி கூட தங்கிலி சொல்லிட்டு இருந்தான். ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கிட்டு இருந்தவன் கூட காணாம போயிட்டான்ல, அந்த பையன் கூட தங்கிட்டு இருந்த ரூம்மேட் வேற யாரும் இல்ல, இந்த ஜியாங் பையன் தானா. நானும் இந்த ஃபெங்கும் சேர்ந்து ஒன்னா தங்கி இருந்து ஒன்னா நிறைய பிராக்டிஸ் பண்ணோம், நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். எனக்கு திடீர்னு பவர் அதிகமாயிட்டே இருந்தது. அப்ப பார்த்து அந்த ஃபெங்கு மருந்து எனக்கு கலக்குறத பார்த்தேன். நீ ஏன்டா அதை கலக்குற அப்படின்னு கேட்டேன். இது உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பிட கொடுத்தான். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் உடம்புல ஈவில் எனர்ஜி அதிகமாயிடுச்சு. நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். அந்த ஃபெங்கும் கூட எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரி தான் ஏதோ பண்ணா. ஆனா திடீர்னு அவன் என்னை விட்டு பாதியிலே கிளம்பி போயிட்டான். எங்க போனான்னு தெரியல. அவனோட மாத்திரை மட்டும் தான் மிச்சம் இருந்தது. அதை உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எடுத்துட்டு அதை தேடி வந்துட்டு இருந்தேன். அப்பதான் அந்த ஊர் தலைவனுக்கிட்ட அடையாளம் காட்டுச்சு அப்படின்னு சொல்ல, எங்க அதுக்கு மேல போச்சுன்னா உன் விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு அந்த ஊர் தலைவனை நீ கொன்னுட்ட கரெக்டா அப்படின்னு உடனே நம்ம தங்கிலி கேக்குறான். அந்த பையன் ஆமான்னு சொல்லிடுறான். இன்னொரு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அந்த மாத்திரையை நான் சாப்பிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் தனியா அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஃபெங்க நான் க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைச்சேன். அவனை மட்டும் நான் திரும்பி பார்த்து எதுக்காக நீ எனக்கு இதை பண்ணன்னு மட்டும் கேட்கணும், ஒரு ஃப்ரெண்டா இருந்து ஏன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுன்னு கேட்கணும்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்க. தங்கிலிக்கு அந்த லூயன் ஞாபகம் வந்துருது. ஃப்ரெண்டா இருந்ததானே கத்தியால குத்தி கொலை பண்ணா, அதை பத்தி யோசிச்சுட்டு சரி ஓகே ஏன் கையில மாட்டிருக்க, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒண்ணு இங்கே செத்து போயிடு, அந்த யான்மன் குடும்பத்தோட தலைவரோட பையன் கெட்ட மாத்திரை சாப்பிட்டு இறந்து போயிட்டான்னு ஊரே பரவும். இல்ல இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன், உன்னை உயிரினால காப்பாற்ற முடியாது, உன் உடம்பு ஃபுல்லா விஷம் பரவிருச்சு. ஆனா உன் விஷத்தை நான் கொஞ்சமா கட்டுப்படுத்தி 3 மாசம் உனக்கு வாழ கொடுக்குறேன். அதுக்குள்ள நீ அவனை பார்த்தனா அந்த கேள்வியை நீ கேட்டுலாம்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த வாய்ப்பு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ நீ ஒருத்த கருப்பு ட்ரெஸ் போட்டவனை பார்த்திருப்பல்ல, அவனை பத்தி சொல்லு அப்படின்னு தங்கிலி கேட்க, அவன் உங்களை மாதிரியே இருந்தான். அவன் எல்லா இடத்துலயும் இருப்பான், நம்மளால பார்க்க முடியாது. அவன் எப்ப நம்மள பாக்கணும்னு நினைக்கிறானோ அப்பதான் பார்க்க முடியும் அப்படின்னு அந்த பையன் சொல்லும் போதே அந்த பக்கமா போயிட்டு இருக்க லூயன் சின்னதா ஒரு செடியை பிச்சு உடைக்கிறான். உடனே இந்த பையனுக்கு அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. உடம்புல இருந்து நெகட்டிவ் எனர்ஜி பறக்க ஆரம்பிக்குது. சார் எப்படியாவது தங்கிலி சார் காப்பாத்துங்க சார் அந்த பையன் கத்த ஆரம்பிக்க, லூயன் தூரமா சிரிச்சுட்டே அவனால அவனையே காப்பாத்திக்க முடியாது, உன்னை எப்படி காப்பாத்துவான் அப்படின்னு கேட்டுட்டு அவன் உடம்புல எக்கச்சக்கமா பவர் கொடுத்து அந்த பையனை அங்கேயே கொல்றதுக்கு பாத்துட்டு இருக்கான் தூரமா இருந்துட்டு. அப்பன்னு பார்த்து வானத்துல நிறைய பேர் பறந்து வந்துட்டு இருக்காங்க. தங்கிலியும் அதை பாத்துடுறான். ஒரு பெரிய மேஜிக் பேரியர் ஒண்ணு போட்டு அந்த பையனை காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா அந்த பையன் அப்படியே காத்தோட காத்த மறைஞ்சு போயிடுறான். என்ன ஆச்சு இங்க, அந்த பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு அங்க வர செய்யும் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பையனுக்குள்ளேயும் சாப பூச்சி இருந்திருக்கும் போல. அது மட்டும் தங்கிலியோட கைக்கு போயிருது. மேல பறந்து வந்துட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் யான்மன் பிரிவு. அதாவது இந்த செத்து போனாலே இப்ப அந்த பையனோட அப்பா தான் வந்துட்டு இருக்காரா. இப்ப நம்ம தான் அவனை கொண்டுட்டோம் நினைச்சுப்பாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொங்ஜி கேட்டுட்டு இருக்கா. பாத்துக்கலாம் அப்படின்னு தங்கிலி சொல்லிட்டு அவங்க அப்பா இறங்குனதுமே அவங்களை கொண்டு போடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. தங்கிலி பாக்குறான், நான் கையை தூக்கி சரண்டர் ஆயிடுறேன், நான் தான் உங்க பையனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பையனோட அப்பா யான்மன் தலைவர் அங்க வராரு. என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்க, நான் தான் உங்க பையனை கொண்டுட்டேன், என் கூட இருக்கான் பாருங்க சீயூன், இவன் தான் எனக்கு உதவி பண்றவன், நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் கொண்டோம்னு சொல்ல சீயூனுக்கு அதுக்கு மேல ஷாக் ஆயிருது. யோயோ என்னையா சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த லியூன் உட்காந்துட்டு மறுபடியும் ஏதோ மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கான். அங்க ஒருத்தன் வந்துட்டு, நீங்க எப்படி இந்த தடவை தங்கிலிய கொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க, இப்ப அவனை கொல்றதால என்ன நடந்துற போகுது அப்படின்னு லூயன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் கஷ்டப்பட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து இறங்குறா. அப்படியே மயக்கிற மாதிரி இறங்கி வந்துட்டு, அவரை கொல்ல கூடாதுன்னு இல்ல, கொல்ல முடியாது, அதான் ஏற்கனவே ஒரு தடவை கொன்னாரு இல்ல, திரும்பி வந்துட்டான்ல அப்படின்னு அந்த பொண்ணு வேகமா போயிட்டு லூயனை பார்த்து சொல்லிட்டு இருக்க, ஏற்கனவே கொன்ன எனக்கு மறுபடியும் அவனை கொல்ல தெரியாதா என்ன, இந்த தடவை எப்படி கொல்லலாம் அப்படின்னு இந்த பொண்ணுட்ட ஐடியா கேட்டுட்டு அவளை மடியில படுக்க வச்சு அப்படியே கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா நம்ம தங்கிலியையும் கூட இருந்துட்டு இருக்க சீயூனையும் மேல ஒரு கூண்டுல கட்டி இந்த போட்லயே நிக்க வச்சிருக்காங்க. இன்னும் பறவை எல்லாம் கீழே வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க, நம்மள கூண்டுல போட்டிருக்காங்க. யோ எதுக்கியா என்னையும் மாட்டி விட்ட, உன்னை ஒரு பாஸ் நினைச்சிட்டு இருந்தேன், ரொம்ப கூலா சரண்டர் ஆயிருக்க, மனசுல ஏதாவது பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு சீயூன் கேட்க, வாய முடுறா, காது வலிக்குது, பிளானாவது ஒன்னாவது, சும்மா ஜாலியா இருக்க வேண்டியதான், அந்த சாப பூச்சி பாரு என் கிட்ட இருக்குன்னு சொல்ல, அதை எதுக்கு எடுத்துட்டு வந்த, இதை வச்சு இப்ப நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு வந்து சாட்சி சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க, செத்து போனவங்களே வந்து சாட்சி சொன்னா மட்டும்தான் முடியும் அப்படின்னு தங்கிலி சொல்றான். அது எப்படி நடக்கும், கீழே பாரு, நம்மள சமைச்சு கொடுமைப்படுத்துறதுக்காக ஆளுங்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, ஏதோ சாப்பாடு செய்யற மாதிரி விறகு கடையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கயா அப்படின்னு சொல்ல, பண்ணட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு தங்கிலி சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல இருக்க அந்த தலைவரோட அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சுஞ்சி சொல்றா. இதான் சார் நடந்தது, நாங்க கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு, ஏமா நாங்க தான் கண்ணு முன்னாடி பார்த்தோம், எங்க தலைவரோட ஒரே பையன், அவரை கொன்னவரை சும்மா விடுவாங்களா யாராவது அப்படின்னு கத்திட்டு அந்த பொண்ணு கிட்ட கத்துறாங்க. சுஞ்சி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. அங்க சமையலுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. எங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த போறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல, கண்டிப்பா இந்த இடத்துல என்னென்னலாம் பனிஷ்மெண்ட் இருக்கோ எல்லா பனிஷ்மெண்ட்டையும் இந்த 2 பேரும் வாங்குவாங்க. அதுக்கப்புறமா தப்பா ஒருவேளை நான் பண்ணியிருந்தா நான் சாகுறது கூட ரெடியா இருக்கேன் அப்படின்னு அந்த தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. விறகு கட்டையெல்லாம் பத்த வைக்கிற நேரத்துல திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல வசந்தமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. விறகு கட்டையெல்லாம் தானாவே அணைஞ்சிருது. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்க தங்லி சிரிச்சிட்டு இருக்கான். சுஞ்சி பாக்குறா. இந்த வாசத்தை பார்க்கும்போது பாலுல இருந்து ஒரு வாசம் வரும். அது ஒருத்தருக்கு மட்டும்தான் வரும். அது அந்த பெரிய வீரன் ஃபெங்கு கிட்ட இருந்து மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஜியாங் செங் கூட ஒரு பையன் இருந்தான். அதான் தலைவரோட பையன் கூட ரூம்மேட்டா ஒரு பையன் இருந்தான்ல, திடீர்னு காணாம போயிட்டானே, அந்த பையன் அங்க வந்துட்டான். தலைவர் பாக்குறாரு. இந்த ஃபெங்கு கையில இருந்து ஒரு விசில் எடுத்து அடிக்க அந்த செத்து போன பையனோட பறவை பறந்து வருது. பாத்தீங்கல்ல, உங்க பையனோட நான் ஃப்ரெண்டுன்னு காட்டுறதுக்கு இது போதும்ல, உங்க பையனோட சாவை பத்தி நான் விசாரிக்கிறேன். அந்த தங்லி இருக்காருல, அவரை உயிரோட நீங்க இப்ப விடணும்னு சொல்ல யோசிச்சுட்டு முடிவு பண்றேன்னு அந்த தலைவர் சொல்றாரு. தங்லி பார்த்துட்டு ஹாய் ஃபெங் அப்படின்னு கையாட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சஸ்பென்ஸோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தது என்ன ஆக போகுது, இந்த ஷீஷி யாரு, தங்லிக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு, லூயன் ஏன் கொலை பண்ண போறான், அவ எல்லாத்தையுமே அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.